ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். நம்பியாண்டார் நம்பியை பற்றிய கருத்தை கேட்டு மதுராந்தகத்தேவர் வந்தியத்தேவனிடம் வினவ, அதற்கு வந்தியத்தேவன், மிக உயர்ந்த யோகம், சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. மன்னர்களும் மகாராணிகளும் அந்த பிள்ளைக்கு மரியாதை செய்வார்கள். மகான்களுடைய பெயருடனே அவருடைய பெயரும் சேர்ந்து இப்பூவுலகத்தில் நெடுங்காலம் விளங்கும் என்றான். வல்லவரையன் ஏதோ குருட்டாம்போக்காக இவ்விதம் கூறினான். ஆனால் மதுராந்தகருடைய மனதிலே அவனுடைய வார்த்தைகள் பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டன. என்னுடைய யோகம் எப்படி என்று சொல் பார்க்கலாம். அவனுடைய யோகத்தைப் போலவே தங்கள் யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. ஆனால் இன்னும் மேன்மையானது. அப்பனே, கொஞ்சம் விவரமாகச் சொல் பார்க்கலாம். வல்லவரையன் என்ன சொல்வது என்று யோசிக்க அவகாசம் வேண்டினான். ஆகையால், இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் முடியுமா? விவரமாகச் சொல்ல வேண்டுமானால் தீபம் ஏற்றி வைத்து அகிர்புகை போடச் சொல்ல வேணும். தாங்களும் தீபத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ள வேணும். அப்போது வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்கப் போகிறபடியே பார்த்துச் சொல்வேன். மதுராந்தகர் பரபரப்பு அடைந்து தீபம் ஏற்றி வைக்கும்படியும் அகிர்புகை போடும்படியும் கட்டளையிட்டார். தீபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் 2 மணைகளும் போடப்பட்டன. மதுராந்தகர் ஒரு மணையில் உட்கார்ந்த பின்னர் அவருக்கு எதிரே வந்தியத்தேவனும் உட்கார்ந்தான். கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். அவனுடைய வாய் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. பிறகு அவன் உடம்பை ஒரு குலுக்கிக் கொண்டு ஆவேசம் வந்தவனைப் போல நடித்தான். வெறியாட்டக்காரனைப் போல அவன் உடல் நடுங்கிற்று. பின்னர் கண்களை அகலத் திறந்தான். எதிரில் இருந்த தீபத்தின் பிழம்பை உற்று பார்க்கலானான். சற்று நேரம் பார்த்துவிட்டு மதுராந்தகத்தேவரை நோக்கி, ஐயா, தங்களைப் பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும். தங்களுடைய யோகம் சாதாரண யோகமல்ல. அங்கே சபையில் உட்கார்ந்து பாட்டு படித்த பிள்ளையின் யோகத்துக்கும் தங்கள் யோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அந்த பிள்ளையின் யோகம் அரசர்களின் ஆதரவினால் ஏற்படும் ராஜயோகம். தங்களுடைய யோகத்தைப் பற்றி இந்த தீபத்திலே நான் காண்பது, ஆஹா, என்னையே பிரமிக்கச் செய்கிறது என்றான். அப்படி என்ன காண்கிறாய்? சொல் சொல் என்றார் மதுராந்தகர். ஆஹா, எப்படி சொல்வேன்? சொல்வதற்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லையே. கண்ணு கட்டிய தூரம் மணிமுடி தரித்த மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். மந்திரிகளும் சாமந்தகர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு அப்பால் முடிவில்லாத கடலைப் போல சேனா வீரர்கள் அலைமோதிக்கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் கையில் பிடித்த வேல்களும் வாள்களும் மார்பில் தரித்த கவசங்களும் ஒளிவீசி கண்ணை பறிக்கின்றன. தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேல் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கோட்டை கொத்தளங்கள் மீதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் நிற்கின்றார்கள். அவர்கள் ஏதேதோ கோஷம் போடுகிறார்கள். சொல் சொல், மக்கள் என்ன கோஷம் போடுகிறார்கள்? இளவரசே, பல்லாயிரம் மக்களின் கோஷமாகையால் நன்றாக கேட்கவில்லை. சோழ குலத் தோன்றல் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க என்றெல்லாம் கோஷிப்பது போல தோன்றுகிறது. அப்புறம் என்ன? மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமாக முன்னேறி வருகிறார்கள். வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். சிறிது நேரம் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது. சரி சரி, கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறது? அதை சொல். அதைத்தான் நானும் இப்போது பார்க்கப் போகிறேன். கூட்டத்தின் மத்தியில் புலிக்கொடி வானளாவி பறக்கிறது. அதற்கு கீழே மீனக்கொடி, விற்கொடி, பனைக்கொடி, சிங்கக்கொடி, ரிஷபக்கொடி, பன்றிக்கொடி ஆகியவை தாழ்வாக பறக்கின்றன. மயன் மாளிகையைப் போன்ற சபா மண்டபத்தின் நடுவிலே நவரத்ன கச்சிதமான தங்க சிங்காதனம் போடப்பட்டிருக்கிறது. அருகில் ஒரு பீடத்தில் கோடி சூரிய பிரகாசமான வைர வைடூரியங்கள் பதித்த மணிமகுடம் ஒன்று வைத்திருக்கிறது. சிங்காதனத்துக்கு மேலே தன்மதியின் வெண்ணிலாவையொத்த குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்றக் குடை விரிந்து கவிந்திருக்கிறது. தேவகன்னியரை போன்ற பெண்கள் கைகளில் வெண்சாமரங்களை வைத்துக்கொண்டு காத்து கிடக்கிறார்கள். பற்பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த தண்ணீருடன் பொற்குடங்கள் வரிசையாக வைத்திருக்கின்றன. இளவரசே, பட்டாபிஷேகத்திற்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டன.
யாருக்கு பட்டாபிஷேகம்? அதை சொல்லப்பனே என்றார் மதுராந்தகர். இதோ அதுவும் தெரிந்துவிடும். சபா மண்டபத்தின் பிரதான வாசற்கதவு திறக்கிறது. பலவகை கட்டியம் கூறிக்கொண்டு சிலர் உள்ளே வருகிறார்கள். வீர கம்பீர தோற்றமுடைய கிழவர் ஒருவர் வருகிறார். அவருடைய சகோதரர் போல காணப்படும் இன்னொருவர் வருகிறார். அவர்களுக்கு பின்னால் மன்மதனை ஒத்த சுந்தர ரூபமுடைய ராஜகுமாரர் ஒருவர் இதோ வருகிறார். அது யார்? யார்? வந்தியத்தேவன் மதுராந்தகரை மறுமுறை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் தீபத்தை நோக்கினான். ஐயா, தங்களைப் போலவே அவர் இருக்கிறார். தங்களைப் போல என்ன, தாங்களேதான். முன்னால் வந்த இருவரும் தங்களை சிம்மாதனத்தை நோக்கி அழைத்துச் செல்லுகிறார்கள். ஜெய விஜயீ பவா என்ற கோஷம் சமுத்திர கோஷத்தைப் போல எழுகிறது. தங்கள் மீது 100 கரங்கள் மலர்களையும் மணிகளையும் மஞ்சள் நிற தானியங்களையும் தூவுகின்றன. இதோ தாங்கள் சிங்காதனத்தை நெருங்கிவிட்டீர்கள். அடடா, என்ன இது? சகுனத் தடை போல் யார் குறுக்கே வருகிறது? தலைவிரி கோலமாக ஒரு ஸ்திரீ குறுக்கே வந்து தங்களுக்கும் சிம்மாசனத்துக்கும் நடுவில் நிற்கிறாள். வேண்டாம் என்று தங்களை தடை செய்கிறாள். தாங்கள் அந்த ஸ்திரீயை தள்ளுகிறீர்கள். அடடா, இது என்ன? நல்ல சமயத்தில் இப்படி புகை வந்து மூடிக்கொள்ளுகிறது. ஒன்றுமே தெரியவில்லையே. பார் பார், நன்றாக உற்றுப்பார். அப்புறம் என்ன நடக்கிறது? இளவரசே, மன்னிக்க வேண்டும். பெரும் புகை படலம் வந்து எல்லாவற்றையும் மறைத்து விட்டது. பாரப்பனே, பார். அந்த ஸ்திரீ யார் என்றாவது பார். அவளை நீ முன்னம் பார்த்திருக்கிறாயா? இளவரசே, அந்த மாதரசியும் மறைந்து விட்டாள். தாங்களும் மறைந்து விட்டீர்கள். சபை, சிம்மாசனம், கிரீடம் எல்லாம் மறைந்து விட்டன. இந்த அரண்மனையில் மந்திர சக்தி உள்ளவர்கள் யாரோ இருக்க வேண்டும். வேண்டுமென்றே மந்திரம் போட்டு தடுத்து விட்டதாக காண்கிறது. ஐயோ, என் முகமெல்லாம் பற்றி எரிவது போல் தகிக்கிறதே. இவ்விதம் கூறி வந்தியத்தேவன் தன் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்படியே சிறிது நேரம் இருந்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தான். மதுராந்தகத்தேவருடைய உடம்பின் நரம்புகளெல்லாம் புடைத்து கொண்டிருந்தன. அவருடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது. கண்கள் எரியும் தணல்களைப் போல பிரகாசித்தன. வந்தியத்தேவனுக்கு சிறிது பயமாக போய்விட்டது. இளவரசருடைய ஆசை வெறியை அளவுக்கு அதிகமாக கிளப்பி விட்டு விட்டோமோ என்று பயந்து போனான். மறுபடியும் பார், நன்றாக பார்த்துச் சொல் என்றார் மதுராந்தகர். இளவரசே, அதில் பயனில்லை. ஒரு தடவை மறைந்த காட்சி மறுபடியும் உடனே வராது. சில நாள் கழித்த பிறகுதான் வரும். தீபத்தை பார்த்து வேண்டுமானால் வேற ஏதாவது காட்சி தெரிந்தால் சொல்லுகிறேன். சொல் சொல், என்ன காட்சி புலப்பட்டாலும் சொல். ஜனங்கள் ஒரே குழப்பமாயிருக்கிறார்கள். துக்கமாயும் கோபமாயும் இருக்கிறார்கள். தூதன் ஒருவன் வந்து அவர்களிடம் ஏதோ செய்தி சொல்கிறான். ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர் கடலில் மூழ்கிவிட்டதாகச் சொல்லுகிறான். ஐயோ பாவம், அந்த தூதனை ஜனங்கள் அடிக்கப் போகிறார்கள். இளவரசே, அம்மாதிரி ஏதாவது நேர்ந்தால் தாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் மத்தியில் செல்ல வேண்டாம். சென்றாலும் ஜாக்கிரதையாகச் செல்லுங்கள். கடலில் மூழ்கியது யார் என்று பெயர் சொல்லவில்லையா? கூச்சலிலும் குழப்பத்திலும் பெயர் காதில் விழவில்லை. அந்த காட்சி மறைந்து விட்டது. இப்போது கழுத்தில் மண்டை ஓடு மாலைகளை அணிந்த ஒரு பயங்கரமான கூட்டம் என் கண்முன் தெரிகிறது. காபாலிகர்கள், காலாமுகர்கள் போல தோன்றுகிறார்கள். அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பயங்கரமான அரிவாளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிரில் பலிபீடம் ஒன்று இருக்கிறது. இளவரசே, இங்கேயும் ராஜகுமாரர் ஒருவர் வருகிறார். காளாமுகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கும்மாளம் அடிக்கிறார்கள். ஐயோ, தப்பி தவறி கூட தாங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் போக வேண்டாம். இதை கேட்டதும் மதுராந்தகருடைய முகத்தில் வியர்வை துளித்தது. அவர் உடம்பு நடுங்கியது. வந்தியத்தேவன் அதை கவனித்துக் கொண்டான். பின்னர், இளவரசே, மேலே ஒன்றும் எனக்கு தெரியவில்லை, மன்னிக்க வேண்டும். என் தலை சுற்றுகிறது, கண் இருளுகிறது. யாரோ மந்திரம் போட்டு தடை செய்கிறார்கள். இன்னொரு சமயம் இன்னொரு இடத்தில் பார்த்து சொல்லுகிறேனே என்று கூறி தன் தலையை கையால் பிடித்து கொண்டான். அச்சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருவன் வந்து பெரிய மகாராணி செம்பியன் மாதேவி இளவரசரை அழைத்து வரச் சொன்னதாக கூறினான். மதுராந்தகர் தம் உள்ளத்தில் பொங்கிய ஆத்திரத்தையெல்லாம் அன்னையின் மீது கொட்டி விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டார். ஐயா, தலைவலி பொறுக்க முடியவில்லை. அரண்மனைக்கு வெளியே சென்று இந்த நகரை கொஞ்சம் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேனே என்று வந்தியத்தேவன் அவரிடம் கூறி அனுமதி பெற்றுக் கொண்டான். பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றிய பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு
அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதைப் பற்றி அபாயங்களைப் பற்றி பேசலானான். நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களைப் பற்றியும் கூறினான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இளைய பிராட்டியை உடனடியாக சந்திச்சு உண்மையை அறிவிச்சிடணும். இந்த முனைப்புல வந்தியத்தேவன் தாயார் செம்பியன் மாதேவி பழையாறைக்கு வர சொல்லி இருக்காங்க. வேண்டா வெறுப்பா மதுராந்தகர் வெவ்வேறு மனநிலைகளிலே இருந்தாலும் பரஸ்பர உதவி தேவைப்படுது. கோட்டைக்குள்ள தடங்கள் இல்லாம போக மதுராந்தகரின் உதவி தேவை வல்லவரையனுக்கு. தனக்கு நேரக்கூடிய அபாயம் என்னன்னு தெரிஞ்சுக்க தன்னை சக்கரவர்த்தின்னும் உடனே இளவரசி என்னும் அழைச்ச அந்த வாலிபன் தேவை மதுராந்தக தேவருக்கு. ஆக 2 பேரும் கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. பழையாறை நகருக்குள்ள திறந்த பல்லக்கில் இருந்த அந்த நம்பியை சுத்தி ஜனக்கூட்டத்தை பார்த்ததும் அபாயத்தை பத்தின கவலையை மறந்துட்டார் மாப்பிள்ளை தேவர். இப்ப பொறாம தலை தூக்குது. இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரான் வந்தியத்தேவன். சபை கூடுறதுக்கு முன்னாலேயும் சபை கலைஞ்ச அப்புறமும் சிரம பரிகாரம் செய்துவிட்டு வரும்படி சொன்னாங்க அந்த மூதாட்டி. மதுராந்தகர் எந்த சிரமமும் படலதான். ஆனா தாய்ப்பாசம் இதையெல்லாம் ஆராயுமா? நீ நிமித்தக்காரனா? கோட்டை வாசல்ல இப்படி கேட்டார் மதுராந்தகர். இல்லையா, அது என் தொழில் இல்லை. ஆனா நடந்ததையும் இனி நடக்க போவதையும் சொல்லுவேன். இப்படி பதில் சொன்னான் வந்தியத்தேவன். இப்ப சபை கலைஞ்சதும் நிமித்தக்கார என்ன யோசனை கேட்டதும், ஒண்ணுமில்ல, நான் நிமித்தக்காரனா இருப்பதை விட சபையில பார்த்த பிள்ளைய போல 4 பதிகங்களை கத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு உபசாரம் மரியாதை நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு எரிச்சலை தூண்டி விடுறான் இகார பிள்ளை. சில தொடர்கள். அஷ்டாங்க யோகம். யோக நிலையில 8 பிரிவுகள். இயமம் தள்ளுபவை, நியமம் கொள்ளுபவை, ஆசனம் இருக்கை, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, பிரத்யாகாரம் ஆற்றலை ஒருமுகப்படுத்துறது, தாரணை ஆற்றல்களுக்கு வலு ஊட்டுவது, தியானம் மனத்தை ஒருமுகப்படுத்துவது, சமாதி பேரின்பம் துய்ப்பது, குண்டலினி உடலுக்குள்ள உறங்கும் ஜீவசக்திய இப்படி குறிப்பிடுவாங்க. சுபாசுபங்கள் நன்மை தீமைகள், சுப அசுப இந்த 2இன் சேர்க்கை வடமொழி புணர்ச்சி இலக்கண விதிப்படி அமையும். நிலைமொழி சுப, இதன் ஈட்டில் இருக்கிற ஆ, வருமொழி முதல்ல அசுப, இதன் முதல்ல இருக்கிற ஆ இணைஞ்சு ஆ தோன்றும், அதாவது நெடில். இந்த புணர்ச்சி சவர்ண தீர்க்க சந்தி எனப்படுகிறது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.